ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம மகா சிவராத்திரி பிரசாதம் ரெசிபி தான் செய்யறத பார்க்க போகிறோம். இது செய்யறது ரொம்ப ஈஸி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். பேனில் 200 கிராம் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி 400 ml ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாட்டு சக்கரத்தை நல்லா கரைய விடுங்க. நாட்டு சக்கரை கரைஞ்சா போதும். கரைஞ்ச பிறகு ஒரு பவுலில் வடிகாட்டி வச்சுக்கோங்க. பேனில் நெய் 150 ml ஆட் பண்ணிக்கோங்க. மெல்ட் ஆன பிறகு தேவையான அளவு முந்திரி, தேவையான அளவு பாதாம் ஆட் பண்ணிவிட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக வறுத்த பிறகு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அதே நெய்யில் கோதுமை மாவு 100 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் கோதுமை மாவு நல்லா நெய்யில் ஃப்ரை பண்ணுங்கள். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ண பிறகு நாட்டு சக்கரை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. அல்வா பதம் தான் அதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரியும் பாதாமையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். மகா சிவராத்திரி ஸ்பெஷல் பிரசாதம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது செய்யறது ரொம்ப ஈஸி. இந்த மகா சிவராத்திரிக்கு மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது போல் அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.